அன்றைக்கு நைட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் வந்து அந்த கம்பத்தை எடுத்து வர்றது அப்படிங்கிற அந்த வழிபாடுகள்லாம் வரும். ஆற்றுலேருந்து தான் வரும். குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து குலதெய்வம் கோயில் ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு வழிபாடுகள் செய்யக்கூடிய ஏதோ ஒரு நீர்க்கரையில், கிணத்து மேட்லேயோ, நதி இல்லாத நம்ம ஊர்களில், ஆறு இல்லாத ஊர்களில் கிணத்து மேட்லேயோ, கிணத்துக்குள்ளேயே வச்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பள்ளியோடையும் கிணத்துக்குள்ளேயே கொண்டு போய் போடுவாங்க, அல்லது ஆற்றுக்குள்ளேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ இந்த நதிக்கரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது வாழ்க்கையினுடைய நாகரிகத்தோடு ஒன்றிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால அந்த நதிக்கரைகள் அப்படின்றது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நதியை தூய்மைப்படுத்துவது, இந்த காலத்தில் வந்து நதியை தூய்மைப்படுத்துவது அப்படின்றது வந்து நம்மளாம் அதை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. கடலவே அசுத்தம் பண்ணி போட்டோம், நதியை போய் எங்கே போய் தூய்மைப்படுத்த போகிறோம். அப்போது இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து இதெல்லாம் பார்த்துருக்காரு. அப்போ அவருக்கு வந்து மனசெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த மன கஷ்டம் வரும் பொழுது இந்த ஆறுகளையெல்லாம் சுத்தப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆறில் இருக்கக்கூடிய பிரவாகத்தையும் நம்ம